என்னாச்சு? குழந்தை வாய்க்குள்ள என்ன போட்டது? இது போடுது பாருப்பா தம்பி, பாருப்பா குழந்தை வாய்க்குள்ள போட்டுடுச்சா? ஐயோ என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற நீ? அடோ அப்பா உள்ள போனா அது ஆபத்தா போச்சு. அடே என்ன சார் எடுத்து போட்டீங்க? அடே அப்பா, அதாவது குழந்தைக்கு வாய்க்குள்ள ஏதோ ஒன்று போச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்க. அது ஒரு பீடியாட்ரிக் ஹேம்லெக்ஸ் மெனோவர். அப்படி சொல்லுங்க. எதுவோ புண்ணியம் பண்ணிருக்க, இல்லன்னா குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்குமே. இந்த குழந்தைக்கு வாயில ஒண்ணு மாட்டிடுச்சு. அது புளியங்கொட்டையோ இல்ல கோலி குண்டோ இல்ல ரப்பரோ இல்ல விசிலோ உள்ள போய் மாட்டிடுச்சு. அவங்க அம்மா ஓடி வரா, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வர்றா. இது நீங்க வீட்டிலேயே பண்ணலாம். உங்க குழந்தைக்கு நீங்களே முதல் உதவி கொடுக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, இப்படி தட்டி பாக்குறது. குழந்தை மூச்சு இல்ல பேச்சு இல்ல, காது உதடு எல்லாம் ப்ளூ ஆகி போச்சு. குழந்தைக்கு ரத்தம் ப்ளூ, ஆக்சிஜன் எல்லாம் ப்ளூ. அப்புறம் பேனிக் ஆகாம ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும் சார். பயப்படக்கூடாது. 108 ஆம்புலன்ஸ் வரட்டும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல இருக்க அம்மா நம்ம வந்து குழந்தைய மூஞ்சி இப்படி முகத்துல தாடைய பிடிக்கிறது. மூக்க அடைக்க கூடாது, வாயை அடைக்க கூடாது, தாடைய பிடிக்கணும். ஆமா. குழந்தைய ஹரிசாண்டல கை மேல வச்சுக்கணும், படுக்க வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கால்ல தொடை மேல சப்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க குழந்தையோட முதுகுல தட்டணும். தட்டும் போது குழந்தைக்கு கீழே விழுக்கூடாது. சப்போர்ட் முழங்கால் மேல, உங்க கையில சப்போர்ட். அந்த சென்டர், நடு சென்டர்ல 1 2 3 4 5 அப்படின்னா விழுந்துரும். விழ அப்படி விழுகலன்னா தலைய திருப்பி இப்படி முன்னால வச்சுட்டு அப்புறம் அந்த நடு சென்டர்ல அதே மாதிரி 1 2 3 4 5ன்னு அமுத்துறது. பாருங்க, வாயில ஏதாவது தெரிஞ்சா மட்டும் கையை விட்டு விரல எடுத்துடலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா பிளைண்டா கையை உள்ள விடக்கூடாது. அப்படி இல்ல அப்படின்னா அது வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 2 3 4 5 திருப்பி மேல 2 விரல் வச்சு நடு சென்டர்ல அமுத்துறது. 1 2 சார் வெளியே வந்துச்சு. அவ்வளவுதான். குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். 108 ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா தேங்க்யூ பாஸ் சொல்லி அனுப்பி